மஞ்சளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன வீடியோவில் டைல்ஸ் எப்படி பதிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். டைல்ஸ்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோஸில் ஃபர்னிச்சர்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது ஆஃபீஸ் பில்டிங். ஸோ இங்கே என்னென்னா சேர்ஸ் எல்லாமே வந்து எம்டி ரூம், இந்த மாதிரி டேரக்டர் ரூம்ஸ் இந்த மாதிரி நம்ம வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ் வைக்கணும் அப்படின்னா இங்கே போனீங்கன்னா ஆர்கிடெக்சர் பில்டில் காம்போனண்ட்டில் பிளேஸியா காம்போனண்ட்னு ஒன்று இருக்குது. மாடல் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதெல்லாம் நம்ம ஃபேமிலி க்ரியேஷனுக்கெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பிளேஸியா காம்போனண்ட், ஏன்னா பேசிக்ஸுங்கிறதுனால நம்ம பிளேஸியா காம்போனண்ட்டில் போகிறோம். ஸோ லோட் ஃபேமிலி. ஸோ லோட் ஃபேமிலியில் போயிட்டு நம்ம ஏற்கனவே தெரியும் சியில் ப்ரோக்ராம் டேட்டா ஹிடன் ஃபைல். அது ஆக்சுவலாக அதில் ஆட்டோடெஸ்க், அதில் RVT 2018 லைப்ரரிஸ், இயர்ஸ் இம்பீரியல், அதில் வந்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன வேணும், பெட்டு வேணும்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இருக்குது. என்ன பெட்டு வேணும், எப்படி வேணும், அல்லது எனக்கு சீட்டிங்ஸ் வேணும், என்ன மாதிரி சேர்ஸ் வேணும், சோஃபா. ஸோ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் சேர் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. இதே கிளாஸ் ரூமாக இருந்தால் நம்ம இந்த டேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சேர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆடிட்டோரியம், சோஃபா. ஓகே, சோஃபா, ஃபென்சி. ஸோ நான் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறத எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன். ஸோ ஆக்சுவலாக அது 2014 வெர்ஷனோடது, அதனால் நமக்கு வால்வ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ எங்கே வேணும் நான் வச்சுக்கிறேன். ஓகே, அதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ சேர் பார்த்திங்கன்னா உல்ட்டாவாக இருக்குது. 3Dயில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே, சரியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ இங்கே போனீங்கன்னா ரொட்டேட் டூல் இருக்குது. ஜஸ்ட்டு எடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணலாம். இன்னொன்று என்ன, ஸ்பேஸ் எடுத்திங்கன்னா போதும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் நமக்கு ரொட்டேட் ஆகிக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி மூவ் டூலுக்கு இதை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணுமோ ஜஸ்ட் பேஸ் பாயிண்ட் மாதிரி கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணலாம். அல்லது ஆரோ கீஸே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆரோ கீஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். மவுஸை யூஸ் பண்ணுறதோட எனக்கு ஆரோ கீஸ் தான் ஈஸியாக இருக்குன்னா ஆரோ கீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்து எனக்கு டேபிள் வேணும். ஸோ இங்கே போய் பார்ப்போம். நமக்கு டெஸ்க்கு ஒரு டைப் இருக்குது. ஓகே, ஸோ டெஸ்க். ஸோ என்ன டைப் டெஸ்க்கு வேணும். ஓகே, ஸோ இதில் போய் நான் 3Dயில் போய் நான் பார்க்குறேன். ஸோ நமக்கு பொசிஷன் கரெக்டாக தான் இருக்குது. அதெல்லாம் எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் டேபிள் சேர்ஸ் எதெல்லாம் வேணுமோ நான் இதுலேருந்து நம்ம கொண்டாந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து நார்மல் சேர்ஸ் வேணும். ஓகே, விசிட்டர்ஸ் வந்து உட்கார்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி சேர் போட்டுக்கலாம், அல்லது இந்த சேரும் போடலாம். ஸோ இந்த சேரே போடுவோமா? ஸோ இந்த சேரே போடுவோம். ஓகே, ஸோ எவ்வளோ வேணுமோ நம்ம பிளேஸ்மெண்ட்டில் அழகாக அப்படியே வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எவ்வளோ சேர்ஸ் வேணும், என்ன ஃபர்னிச்சர்ஸ் வேணுமோ அதுலேருந்து கொண்டாந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து வேறு ஐட்டங்கள்ஸ் வேணும் ஆஃபீஸுங்கிறதுனால. ஓகே, ஸோ இப்போ திருப்பி போகிறேன். ஸ்டோரேஜ், கேபினெட், ட்ராயர். ஓகே, ஏன்னா ஆஃபீஸ் ரூம்ங்கும் போது எனக்கு கேபினெட்ஸ் எல்லாம் வேணும். ஓகே, இதுவும் ஓகே. ஸோ எனக்கு 4 ட்ராயர்ஸ் இதே எடுத்துக்குவோம். ஸோ எங்கே வேணும் ஆக்சுவலாக பாருங்கள். இது வந்து இதை பார்த்தாலே தெரியும் இந்த பக்கம் இருக்குது. எனக்கு இதை அப்படியே டர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு செலக்ட் பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ் அடிக்கிறேன்.
3ல போயிட்டு நான் திருப்பி பார்த்துக்கிறேன். எனக்கு பொசிஷன் நான் எதிர்பார்த்த பொசிஷனில் தான் இருக்கா, ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே காப்பி பண்ணி மல்டிபிள்ஸ் சொல்லிவிட்டு எனக்கு எங்கே வேணுமோ ஒன்ட்டி அப்படியே வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே தான் நான் எல்லா ரூமுக்கும் நான் பண்ண போகிறேன். இதே செட்டப் தான் நான் பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன பண்ணலாம், இதை மட்டும் செலக்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாக நான் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா ஃபில்டர்னு ஒன்று எனேபிள் ஆகிருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், ஃபர்னிச்சர்ஸ் இல்லாமல் விண்டோஸும் சேர்த்து செலக்ட் ஆகிருக்கு. ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். மல்டிபிள் காப்பின்னு கிளிக் பண்ணுறேன். மல்டிபிள் காப்பி. ஸோ எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நான் அதே மாதிரி வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இதே மாதிரி என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸ்டோரேஜ்னால் இங்கே ஸ்டோரேஜ் இருக்குது. டேபிள்ஸ் பார்த்திங்கன்னா வேரியஸ் டெஸ்க் டேபிள்ஸ் இருக்குது. இதில் டைனிங் டேபிள். ஓகே, ஸோ இது டைனிங்கில் வந்து ரவுண்ட் சேர்ஸ் அப்படியே சிங்கிள் செட்டாகவே இருக்கும். ஓகே, சேர்ஸோடு உள்ளது எலிப்ஸ். ஸோ என்ன டைப் வேணுமோ நான் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து மிரர் வேணும், டிவி வேணும், டிவி ஸ்டாண்ட் வேணும், எது வேணுமோ இங்கேருந்து நம்ம ரெகுலராக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரூமுக்கு என்னென்ன வேணுமோ நம்ம ஃபர்னிச்சர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த ரூமில் அடுத்த வீடியோவில் ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.